ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கை மேல் நடக்கணும் அப்படின்னா 11 வாரம் சதுர்த்தி சதுர்தசி இந்த 2 நாள் இது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல நமக்கு 2 சதுர்த்தி வரும் 2 சதுர்தசி வரும். ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 4 மாதத்துல உங்களுக்கு முடியும். 8 மாதத்துல உங்களுக்கு முடியும். ஆனா 8 மாத பரிகாரம் தான் இது. நீங்க எப்பேற்பட்ட இது நடக்கவே முடியாது, ரொம்ப பெரிய ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்க இதை பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். இந்த சதுர்த்தியும் சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள்ல 2 நெய் தீபம் ஏத்துங்க, ஒரு அருகம்புல் கொடுங்க விநாயகருக்கு, ஒரு மாம்பழம் வச்சிடுங்க. உங்களால முடியும். இப்போ பெரிய ப்ராஜெக்ட்லாம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் கூட ஈஸியா நம்ம கைமேல் பலன் வாங்கணும்னா விநாயகருக்கு நம்ம பஞ்சாமிர்தம் பண்றோம் பாத்தீங்களா, அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகத்துக்கு நீங்க பால் வாங்கி கொடுங்க. நமக்கு சங்கடக சதுர்த்திக்கு எப்படி நமக்கு அபிஷேகம் பண்ணோம், அன்னைக்கு நீங்க பால் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு விநாயகருக்கு இந்த பஞ்சாமிர்தமும் அபிஷேகத்துக்கு அப்போ அதுல முழுக்க மாம்பழம் போட்டுருங்க. மாம்பழம், நாட்டு சக்கரை, நெய், ஏலக்காய், முந்திரி இதை மட்டும் போட்டு பஞ்சாமிர்தமா ரெடி பண்ணுங்க. வேற எந்த பழத்தையும் சேர்க்காதீங்க. இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு